அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் 5 கிரகநிலைகள் மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன. ஒரே இடத்தில் 5 கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வாரம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 19ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக உங்களது விதி மாறும் நேரம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட 5 கிரகநிலைகள் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புத ஆதித்ய யோகம், சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம், அமாவாசை உள்ளிட்ட பல அற்புதமான தருணங்களை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் நினைப்பதை விட விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு மிக விரைவில் அவர் உச்சபலம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுவதற்கு முன் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக ஜென்ம ராசியிலும் தனஸ்தானத்திலும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைவாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எனவேதான் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உயர்வதோடு இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, பல மங்களகரமான காரியங்கள் கைகூடுதல் போன்ற அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக உண்டு. விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு ஆபரணத்தின் விலை உயர்ந்தாலும் கூட இந்த வேளையில் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி அபரிவிதமாக வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமான சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் முதல் நாளில் அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன. அமாவாசை தினத்தில் நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். தைரியத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதோடு அலைச்சல் இல்லாமல் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வேளையில் சந்திரனும் வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் இந்த வாரம் துவக்கத்தில் இருந்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட முற்றிலுமாக விலகி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உருவாக்கும் தருணமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைகிறது.
நவகிரகங்களிலே சுக்கிரன் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்தில் விளம்பெறுகிறாருங்க. சுக்கிரன் 2ல் இருப்பது அமோகமான நன்மைக்கு வழிவகை செய்கிறது. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு விருச்சிக ராசிக்காரர்கள் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக விருச்சிக ராசிக்காரர்கள் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக சுக்கிரனின் அருளால் மாற்றிக்கொள்ள முடியும். வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு இந்த வாரத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. சுபத்துவ பாதையில் வித்யாகாரகரான புதனும் பயணிப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறன்பட சிறப்பான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மாற்றம். 5 கிரகநிலைகள் இணைந்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையும். ஆனால் அதே வேளையில் 9ல் வலம் வரக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். வக்ரகதியில் பின்னோக்கி அஷ்டமத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் மீண்டும் வலுவாக பின்னோக்கி அஷ்டமத்தில் அமர்வது குரு பகவானின் அமைப்பால் நல்ல மாற்றத்தை பெற்று தருகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். எனவே அவர் அஷ்டமத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் நீ வரக்கூடிய தருணங்களில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வெளிப்படுத்த போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட 5 கிரகநிலைகளை தனது பார்வையால் வெளிப்படுத்துவதால் பல சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிறைவேறும். குறிப்பாக அஷ்டமத்திற்குள் குரு பகவான் வந்தாலும் அதிக்கு மேல் கடந்த சூழலில் 9ல் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவரின் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல நல்ல காரியங்கள் நீங்கள் நினைத்ததை விட வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டுதலும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. எனவே பொருளாதார ரீதியாக சிறப்பான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். போட்டிகள், கடுமையான நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேம்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ல் இருக்கிறார். சனி 5ல் இருப்பது நிச்சயமாக ஐயமின்றி துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை மேம்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமையும். புதிய வேலை, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் சனியின் அமைப்பால் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு சனி பகவானின் அமைப்பு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல தடைகள் முற்றிலுமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய
ராகு சுகஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்திலும் பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல சுபகாரிய தடைகள் விலகி வெற்றிகரமாக அமையும். ராகு சுகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணி 3 நாளில் பல நல்ல மாறுதல்கள் உங்களது விதி மாறும் நேரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிற